இனிஷியலாக வந்து பிகினராக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணதே இல்லை. பட் நம்ம இனிஷியலாக பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டில் வந்து நல்லா வந்து ஃப்ரைடு 65 ஃப்ரைடு பக்கோடாஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நல்லா தோசையில் நெய் ஊற்றி தான் சாப்பிட்ருக்கோம். பட் வந்து இப்போ வந்து நமக்கு அதை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வரணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நீங்கள் இப்போ 1 வீக் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரிசல்ட் வந்து தானாகவே வரப்போகுது உங்களுக்கு. இன்னும் வெயிட் லாஸ் ஆகலை, வெயிட் ஆகலை, ஒன்றும் சேஞ்சஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொறுமையாக தான் சேஞ்சஸ் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து நல்லா ஸ்கின்லாம் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நல்லா லாங் ஹேர் வரணும்னு ஆசைப்படுவீங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வெறுமனே நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு ஹேர் மாஸ்க் போடுறதோ ஃபேஷியல் பண்ணிக்கிறதோ இல்லை ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்றது மெயின். நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எனக்கு நட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. அட்லீஸ்ட் 2-3 டேஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் போர் அடிக்கும் நட்ஸு சாப்பிட்றதுலாம். பட் இதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னு, உங்களோட ஹேர்லாம் எப்படி உங்களுக்கு க்ளோ ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்ட, திடீர்னு நீ என்ன பண்ணுற, எனக்கு அந்த சீக்ரெட் சொல்லுன்னு கண்டிப்பாக உங்களை எல்லோரும் கேட்பாங்க.